அடுத்த கட்டத்திற்கே சென்று விட்டார்கள். ஏற்கனவே அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். தற்போது பதவியேற்பு விழாவையே வித்தியாசமான முறையில கொண்டாட போகிறார்களாம். பதவியேற்பு விழா என்பது நாம் இதுவரை பல முறை பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கீங்களே, இந்த போஸ்டர் தான் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு கலை விழாவாக, சினிமா விழாவாக அனிருத் கச்சேரி, த்ரிஷா டான்ஸ், சின்ன தளபதி சஞ்சீவின் டான்ஸ், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத்தின் காமெடி நிகழ்ச்சி, 10,000 ரூபாய் டிக்கெட் என்ற வகையிலே இறுதியிலே தளபதி விஜய் பதவி ஏற்பாராம். அதிலே இந்த போஸ்டர் தான் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கே சென்று விட்டார்கள். பதவியேற்பு விழா அளவுக்கு சென்று விட்டார்கள் இந்த டிவிகே வாரியர்ஸ். மீண்டும் ஒரு முறை நீங்கள் முழுமையான அந்த காட்சியை நீங்கள் இடங்கள் குறைவா இருக்கு, முன்பதிவு செய்ய வேண்டுமாம். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு முன்பதிவு செய்ய வேண்டும், நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது என்றெல்லாம் போட்டு மே 5ஆம் தேதி என்ற வகையில போட. இது பொய்யான தகவல் தான். ஆனாலும் டிவிகே வாரியர்ஸ் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்கள். அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதாவது பிளாஸ்ட் என்பார்களே, அது போன்று அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று ஒரு சினிமா விழாவாகவே மாற்றிவிட்டார்கள் பதவியேற்பு விழாவை என்று சொல்லலாம். இதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று, இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று சொல்வது ஒரு வகை. இன்னொன்று, அடடா எப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று புகழ்வது ஒரு வகை என்ற வகையில் 2 வகையும் இருக்கிறது. ஆனால் விஜய் ஏதோ மாயாஜாலம் செய்து கொண்டிருக்க என்பதை மட்டும் நம்ம உணர முடிகிறது. அவருடைய ரசிகர்கள் அவரை வெறித்தனமாக கல்ட் கல்ச்சர் என்று ஏற்கனவே நாம் பல செய்திகளில் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த கல்ட் கல்ச்சர் என்று அதிகமாகிக் கொண்டே செல்கிறது தினந்தோறும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயின் இந்த மாயாஜாலத்தால் பிளாஸ்ட் என்ற வகையிலே விஜய் தொண்டர்கள், விஜயின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மிக மிக தெம்பாக உற்சாகமாக களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.